அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெங்கடேஷ். உங்கள் வீட்டு மிக்ஸி 10 வருடம் உழுக்கணுமா? அந்த சீக்ரெட் ரகசியம் நான் சொல்கிறேன். என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மிக்ஸி 10 வருடம் உழைக்க வேண்டுமா? அதுக்கு ரகசியம் நான் சொல்கிறேன். இந்த 4 தவறுகளை நீங்கள் செய்ய வேண்டாம். தவறு நம்பர் 1, இந்த மிக்ஸியில் ஜாரை கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு பிறகு ஆன் பண்ணுங்கள். ஏடாகூடமாக லாக் பண்ணிங்கன்னா இந்த கப்ளரு, ஜார் கப்ளர், மோட்ரு கப்ளர் ரெண்டுமே டேமேஜ் ஆகி மோட்ரு ப்ராப்ளம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஜாரை நல்லா லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஆன் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். 2வது தவறு, உங்களுடைய மிக்ஸியை ஈரத்துணியை வச்சு துடைக்காதீங்க. ஈரத்துணியை வச்சு துடைச்சிங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இதில் தண்ணி போயிட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு இது ஷாக் அடிக்க வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் ஈரத்துணியை வச்சு ஜாரை, மிக்ஸியை துடைக்காதீங்க. ஓரளவுக்கு காய்ந்த துணியை வச்சு நல்லா லைட்டாக துடைச்சி விடுங்க. இல்லைன்னா தண்ணி உள்ளே போயிட்டு மோட்டருக்குள்ளே போயிட்டு மோட்ரு ஷாக் அடிக்கும், இல்லை சுவிட்சு ஃபால்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு மாதம் 500 ரூபாய் செலவு தான் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு காஞ்ச துணியை வச்சு நீங்கள் துடைக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. 3வது தவறு, மிக்ஸியில் ஜார் போட்டு சட்னி ஆட்டிட்டு உடனே அந்த சூட்டாக நீங்கள் இதை வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. ஜாரு எடுத்துகிட்டு சட்னி ஆட்டி முடித்த உடனே ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஷாஃப்ட்டு புஷ்ஷு ஹீட்டாக இருக்கும்போது தண்ணி போட்டினா கொஞ்சம் க்ரிப்பு ஜாஸ்தியாகும். அதனால் ஷாஃப்ட்டு புஷ்ஷு அதிகமாக தேய்ஞ்சிரும். அதனால் ஆற விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? நேரான நேரத்தில் வச்சா தான் தண்ணியில் ஜாரை இப்படி கவுத்து வைக்கணும், தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். நீங்கள் வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுல வச்சிங்கன்னா இந்த கேஸ்கெட்டு ரப்பர்லேருந்து மாறிட்டு ஹார்ட்னஸ் ஆகிடும். அதனால் இது ஹார்ட்னஸ் ஆகிட்டு உடைய ஆரம்பிச்சிடும், அப்புறம் தண்ணி லீக் ஆகும். அதனால் நீங்கள் உங்கள் காசெல்லாம் வேஸ்ட்டாக போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உடனே வாஷ் பண்ணாதீங்க, வெயிலில் காய வைக்காதீங்க. நைலான இடத்துல வச்சுட்டு காஞ்சி பிறகு எடுத்து உசார வைங்க. அதே மாதிரி போடும்போது இந்த ஜார் கப்ளரை ஒரு ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லைனா இது ஜார் கப்ளர் உடஞ்சிரும், மோட்ரு கப்ளர் உடஞ்சிரும், எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். 4வது தவறு, உங்கள் மிக்ஸியை வேலையை முடிச்சுட்டு ஒயரை டைட்டாக சுற்றக்கூடாது. டைட்டாக சுற்றினா இந்த இடம் உடஞ்சி கேபிள் டேமேஜ் ஆகிடும். அதனால் தண்ணி கிண்டி போட்டால் ஷாக் அடிக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஒயரை முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக சுற்றக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பாட்டம் புஷ்ஷை செக் பண்ணணும். இந்த பாட்டம் புஷ் தேஞ்சு போச்சுன்னா உடனே நீங்கள் இதை மாற்றணும். அப்படி இல்லைன்னா அன்னிவனாக இருந்துச்சு, நீங்கள் மிக்ஸியை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் வைப்ரேஷன் ஜாஸ்தியாகும். அதனால் கப்ளர் உடைய ஆரம்பிச்சிடும். அதை முதல்ல பார்க்கணும். நீங்கள் மிக்ஸி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் டைம் லைட்டாக அதை ஷேக் பண்ணிங்கன்னா தெரியுங்களா சவுண்டு? ஷேக் பண்ணிவிட்டு ஒரு முறை ஒரு கிக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1, 2, 3 மாற்றி வச்சுட்டு இருக்கோம். ஒரே ஸ்பீடில் ஓட்டக்கூடாது. ஒரே ஸ்பீடில் ஓடிச்சிங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஜாஸ்தியாக தேவை. அதனால் விட்டு ஓட்டணும்.